ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி மேக்ஸ் 100 வந்து ஷோவனை கன்வெர்ட் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். கன்வெர்ட் பண்ணியும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தா, பட் ஆனால் ஷோவன் அளவு பர்ஃபார்மன்ஸ் வரல. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா கிராங்க் வந்து மேக்ஸ் 100 கிராங்கே போட்டிருக்கேன் கன்ஃபியூஷனில். ஓகேங்களா, கிராங்க் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். கிராங்க் வந்து பிக் எண்ட் பேரிங் வந்து பெருசாக இருக்கும், மேக்ஸ் 100 சாம்பரை சின்னதாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? கிராங்க் வந்து இருந்ததுனால மாற்றி போட்டனால நம்மளுக்கு ஷோவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வரலை. ஷோவன் வந்து வெயிட் கம்மி, மேக்ஸ் 100 வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ இப்போ என்னென்னா கிராங்கை இறக்கிட்டு இந்த கிராங்கை போடணும். ஓகேங்களா, ஸோ கிராங்க் கழட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தால் ஒரு சைடு வந்து டைட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்னெட் சைடு ஸ்க்ரூவை லைட்டாக போட்டுட்டு இந்த கேஸ் வந்து லைட்டாக ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். ஹீட் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஓரமாக லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கேஸ் ஓரமாக ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேரிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஓகேங்களா, ரொம்பலாம் ஹீட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வீடியோக்காக நான் உங்களுக்கு இப்படி வைக்கிறேன், கொஞ்சம் ஓப்பன் சைடாக வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது கிராங்க் வந்து ஈஸியாக தட்டி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பஞ்ச் அடிக்கணும். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, கிராங்க் தள்ளிகிட்டே வருது பாருங்கள்.